வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான ஒரு நண்டு நம்ம வயல்லையே நண்டு பிடிச்சி அதை எப்படி சமைக்கிறது, அது ஒரு குழம்பும் ஒரு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சளி, அந்த உடம்போட வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு உடனே தீர்வு காணும். அப்புறம் ஒத்த தலைவலி, நிறைய பேர் ஒத்த தலைவலின்வாங்க, தலையில் உள்ள நீர், இது எல்லாமே நம்மளுக்கு போயிடும் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் வயல் நண்டு. நம்ம வயலில் பிடிச்ச நண்டு. நம்ம சென்னையில் கிடைக்கிற நண்டு மாதிரி இருக்காது, இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இதில் மருந்துக்கான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த நண்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடணும். ஏன்னா சேர் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு அலசு மட்டும்தான் அலசணும். பாருங்கள், ஏற்கனவே நான் நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சின்ன சின்னதாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இதையும் க்ளீன் பண்ணணும். என்ன, இதில் இந்த கால், அந்த மேலே உள்ள ஓடு, இதெல்லாம் தூக்கி போடாமல் அதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது க்ளீன் பண்ணி சதை உள்ள நண்டு, அந்த கால், அந்த கொடுக்கு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓடெல்லாம் நான் உரலில் வச்சு இடித்து அதோட சாறு மட்டும் எடுக்க போகிறேன். மிளகு ஒரு 2 ஸ்பூன், பூண்டு ஒரு பெரிய பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சி வச்சுருக்கேன். புளி ஒரு 100 கிராம் புளி, வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள். நம்ம இப்போ அந்த நண்டு குழம்புக்கு இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் அந்த கழிவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா உரப்பாக தான் நம்ம வைக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம உரலில் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை இடித்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த நண்டோட தோலெல்லாம் போட்டு அது இடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ஏகப்பட்ட நம்ம உடம்புல இருக்கிற வியாதிக்கு
வியாதிகளை குணப்படுத்தும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கை கால் வாய்வு தொல்லை, 2வது கோல்டு பிடிச்சிட்டு ரொம்ப நாள் சளி பிடிச்சிட்டு அது தீராமல் இருக்கிற அந்த சளி சரியாகும். உடம்பு வலியெல்லாம் நல்லா போயிடும். ஜுரம் அடிச்சிட்ருக்கு அப்படின்னா இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஜுரம் காணாவே போயிடும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். நண்டை வச்சு நல்லா உரலில் இடித்து நல்லா நம்ம அந்த சாறு வரைக்கும் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தடவை இடித்து அந்த சாறை எடுத்துட்டு மறுபடியும் திருப்பியும் ஒரு தடவை போட்டு நல்லா இடித்து மறுபடியும் அந்த சாறை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கழிவை வந்து தூக்கி போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம். இப்போ உப்பு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. புளி வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதை இடித்த உடனே நம்ம மஞ்சத்தூள் உப்பு புளியை வந்து கரைச்சி விட்டுறணும். அதில் மிளகாத்தூள் வந்து 1 கப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை வெறும்னா அதை வச்சுருந்தோம் அப்படின்னா நீத்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதை இடித்து எடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே புளி கரைச்சி விட்டுடணும், மிளகாத்தூள் போட்டுடணும், உப்பு போட்டுடணும், மஞ்சத்தூள் போட்டுடணும். இப்போ நல்லா நம்ம கையை வச்சு அந்த குழம்பு வந்து அந்த மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டதை கலக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றுவோம், கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2வது இஞ்சி பூண்டு மிளகு நம்ம இடித்து வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ தக்காளி போட்டு வதக்கின்னு இருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கினதை அந்த குழம்புல தூக்கி அப்படியே கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா மூடி வச்சுட்டு இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம நண்டு வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வச்சு இப்போ அரைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், அதையும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ கிராமத்துக்கு போனோம், அங்கே அம்மி உரல்லாம் இருக்குது, அங்கே வச்சு அரைச்சிட்ருக்கேன். இப்போ இஞ்சி வச்சு நல்லா தட்டிட்டு அதையும் நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், பூண்டும் வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே அம்மியில் அரைக்கும் போது ஒன்றா தான் நம்ம ஃபஸ்ட்டு எது மசியாதோ அதை வச்சு முதல்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறம் சீக்கிரம் மசியறத அடுத்தடுத்து வச்சு நம்ம அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அம்மியிலேருந்து இந்த மசாலாவை வலிச்சு எடுத்துடலாம்.
அம்மி கழுவி கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம விறகு வச்சு எரிக்கிற தொட்டு அந்த அனல் வந்து அடுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நண்டு வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நண்டும் போட்டு நல்லா நம்ம மசாலாலாம் ஒன்றா எல்லாம் நண்டோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம். இந்த நண்டு வந்து நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்றலாம். இதில் எடுத்து போட வேண்டியதெல்லாம் இல்லை, ஏன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நண்டு வந்து அந்த கிரேவியோடு நல்லாயிருக்கும். அந்த கிரேவியெல்லாம் போட்டு சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சுக்கோ, ஏன்னா நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றலை, அதனால் திட்டமாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் அது வந்து குழம்பு லைட்டாக எண்ணெய் தெரியும் போது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும் போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் நண்டு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு, நண்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இந்த நண்டு கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.